சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது நான் திருப்பி இதனை சொல்லுவதன் நோக்கம், இந்த வார்த்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய இருதயத்திலும் உறுதியாக நாட்டப்பட வேணும் என்பதற்காகவே இதனை திருப்பி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனப்படும் பொழுது அது ஜீவ வார்த்தை என்பதனையும் அது உயிருள்ள வார்த்தை என்பதனையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எந்த காலமும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறத என்ற உண்மையை நாம் உறுதியாக நம்முடைய இருதயத்தில் நாட்டி வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது வேறொரு விசுவாசத்துக்கு நாம் திசை திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாக நடந்து கொள்ள முடியும். என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நான் ஞாபகமூட்ட விரும்புகிறேன். நாங்கள் இப்பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பற்றி நாங்கள் விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ரோமர் 8:2 என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சில முக்கியமான அம்சங்களை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேணும். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து, அது முதலாவது. அப்போ ஒரு பாவியான மனுஷன் அவனுடைய குறிக்கோள் என்னவா இருக்க வேணும்? நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்க வேணும். ஆதாமுக்குள் நான் இருந்து ஆக்கின தீர்ப்பை பெறாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் இருந்து ஆக்கின தீர்ப்பை இல்லாமல் இருக்க வேணும் என்று சொல்லி ஒவ்வொரு தினம் விரும்ப வேண்டும். அப்போ அப்படி ஆக்கின தீர்ப்பு இல்லாமல் இருக்க வேணுமா இருந்தால் அவன் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவனாக இருக்க வேணும். மாம்சத்தின்படி நடவாதபடிக்கு அவன் எச்சரிக்கையாக இருக்க வேணும். ஆவியின்படி அவன் எந்த காலமும் நடக்க வேணும். அப்பொழுது அவனுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்றதை இந்த வேத வாக்கியம் தெளிவாக சொல்லியிருக்கு. ஆனபடியால் ரோமர் 8:1 கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வாக்கியத்துக்கு நான் கொடுத்த தலையங்கம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடத்தல். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடத்தல். அப்போ இந்த தலையங்கத்தை இந்த தலையங்கம் முக்கியமான ஒரு தலையங்கம். ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவன் மாம்சத்தில் நடக்காமல் இருக்க வேணும். அவன் ஆவியின்படியே அவன் நடக்க வேணும் என்றதை அடிப்படையாக வைத்தே இந்த தலையங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதை பற்றி விவரமாக நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீரங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம். நாங்களோ பாவத்துக்கு மரித்து
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரையில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ முதலாவதாக கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து என்றதை பற்றி நாங்கள் விவரமாக பார்ப்போம். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்க வேணும். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கும் பொழுதுதான் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளே நாம் இருக்கிறோம். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருக்க வேணுமா இருந்தால் நாம் மறுபிறப்பை பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவர் தெளிவாக யோவான் 3:3 3:5 ஒருவன் மறுபிறப்பை பெறாவிட்டால் அவன் என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான், என்னுடைய ராஜ்யத்தை அவன் காண மாட்டான் என்று தெளிவாக யோவான் 3:3 யோவான் 3:5 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறதற்கு யோவான் 3:16 என்ன சொல்லப்பட்டிருக்கோ, மார்க் 16:16 என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதனை நாம் சரியான முறையில் விசுவாசிக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மார்க் 16 இலகுவாக எப்படி கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருக்க முடியும் என்பதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ ஆக்கின தீர்ப்பு இதோ வந்திருக்கு. எவன் விசுவாசியாமல் இருக்கிறானோ அவனுக்கு ஆக்கின தீர்ப்பு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விசுவாசிக்கிறவன் அவன் என்னத்தை விசுவாசிக்கிறான்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்கிறான். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்கும் பொழுது அவனுக்கு சம்பவிப்பது என்ன? அவனுக்கு சம்பவிக்கிறது ஞானஸ்நானம் அவனுக்கு ஏற்படுகிறது. அப்போ ஞானஸ்நானம் என்றால் என்ன? தண்ணீரில் ஞானஸ்நானத்தை பற்றி இங்கு சொல்லப்படவில்லை. ஞானஸ்நானம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவனுடைய சரீரத்தோட விசுவாசிக்கிற அந்த பாவியான மனுஷனுடைய சரீரம் ஒன்றாக இணையும் பொழுது கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக வர வேணுமாய் இருந்தால் அதனைத்தான் இங்கு ஞானஸ்நானம் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. நீ விசுவாசிப்பாயானால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீ இணைந்து கொள்ளுவாய், அவருக்குள்ள மூழ்குவாய், அவருடைய சரீரத்துக்குள்ள இணைந்து கொள்ளுவாய். நீ விசுவாசம் உள்ளவனாக வேணும். அப்போ பொருத்தமான விசுவாசம் இருக்கும் பொழுது ஞானஸ்நானம் ஏற்படும். சரீரத்துக்குள்ள இணைந்து கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்க முடியும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி என்றால், கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதை முற்று முழுவதுமாக விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பவன் கிறிஸ்துவோடு சரீர ரீதியாக இணைந்து கொள்கிறான் என்று 1 கொரிந்தியர் 12:13 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு இணைந்து அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்து அவரில் பிழைத்திருப்பவனாகவே தேவன் அவனை கருதுகிறார். அந்த விசுவாசிய இவன் கிறிஸ்துவில் பிழைத்திருக்கிறான், இவன் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி அவனை தேவன் பார்க்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரோமர் 6:3-5 கலாத்தியர் 2:20 இது பற்றி விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் சொல்லுகிறது என்ன மாதிரி என்று சொன்னால், கிறிஸ்து முதலாவது நிபந்தனை மனுஷன் ஆக்கின தீர்ப்புக்கு தப்ப வேணுமா இருந்தால் அவன் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாயிருக்க வேணும். அப்போ கிறிஸ்து இயேசுவை அவன் விசுவாசிக்க வேணும். கிறிஸ்து இயேசு அவனுக்காக சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிக்க வேணும். அப்படி விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அவனுக்கு சம்பவிப்பது என்ன என்பதை தெளிவாக ரோமர் 6:3-5 சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றது 1 கொரிந்தியர் 12:13 சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றது கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அவன் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாக இருக்கிறான். அப்போ என்ன நடந்து அவன் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாக இருக்கிறான்? அவன் விசுவாசத்தில் நிலைத்திருந்ததன் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு இணைந்து அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட மரித்து மரணம் அவனுக்கு ஏற்படவில்லையா இருந்தால் அவன் மறுபிறப்பு பெற முடியாது. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாய் இருக்க வேணுமா இருந்தால் அவனுக்கு மரணம் ஏற்பட வேண்டும். அந்த மரணம் அவன் கிறிஸ்துவோடு இணைந்து ஏற்பட வேணுமே தவிர தனிப்பட்ட ரீதியிலே அவனுடைய மரணத்தின் மூலம் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட முடியாது. அப்போ கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து அவரோடு கூட நான் மரித்தேன் என்று விசுவாசிக்கிறவன் சரீரத்திலே அல்ல, அதாவது பாவியாக பிறந்த அந்த மனுஷன், அதாவது பாவ பிறப்பிலே இருந்து மரித்து ஆவிக்குரிய பிறப்புக்கு வருகிறான். விசுவாசிக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவோடு நான் மரித்தேன் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கும் பொழுது அவனுக்கு அந்த மரணம் ஏற்படுகிறது. அப்போ அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்து அவரில் பிழைத்திருப்பதாகவே தேவன் அவனை கருதுகிறார் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அப்படி கருதுகிறபடியினால அவனும் அப்படியே தன்னை கருத வேண்டும் என ரோமர் 6:11 என்ன மாதிரி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றதை கவனத்துக்கு எடுத்துக்கொள்வோம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ ஒரு மனுஷன், அதாவது ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி எண்ணிக்கொள்ள வேண்டும். என்ன எண்ணிக்கொள்ள வேண்டும்? நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்குது. இதனைத்தான் பரிசுத்த ஆவியானவர் வலியுறுத்துகிறார். இப்படி நீங்கள் எண்ணிக்கொள்ள வேணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த மாதிரி எண்ணிக்கொள்ள வேணும். என்ன மாதிரி எண்ணிக்கொள்ள வேணும்? அந்த பாவத்துக்கு நீங்கள் மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வலியுறுத்தி
சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு விஷயம். என்னத்திற்கு? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்க வேணுமாய் இருந்தால் நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும், அடிக்கடி எண்ணிக்கொள்ள வேண்டும், அடிக்கடி எண்ணிக்கொள்ள வேண்டும். என்ன மாதிரி? நீங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் அந்த பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடந்ததோ அதுவே அவனுக்கும் நடந்தது என்பதை அவன் அறிய வேணும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடந்தது? அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்போ ரோமர் 6:10 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு என்ன நடந்தது என்று சொல்லி. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அதே மாதிரியே விசுவாசியும் விசுவாசிக்க வேண்டும். ஆனால் ஒரு சிறு வித்தியாசம். ஆனால் அவர் பிழைத்திருக்கிறார் தேவனுக்கென்று, ஆனால் நாங்கள் பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவுக்குள் இருந்து தேவனுக்கென்று பிழைத்திருக்க முடியும். தனிப்பட்ட முறையில் நாம் பிழைக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் இருந்துதான் பிழைத்திருக்க முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் பிழைத்திருக்க முடியாதென்ற உண்மையை ரோமர் 6:10 ரோமர் 6:11 தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறது. அப்போ இதனையே ஞானஸ்தானம் என்ற சொற்றொடர் பிரதிபலிக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ ஞானஸ்தானம் என்ற சொற்றொடர் தண்ணீரில் ஞானஸ்தானத்தை பற்றி இங்கு சொல்லப்படவில்லை. அப்போ ஞானஸ்தானம் என்றது கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ள கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக எப்படி நாம் வந்தோம், அவரோடு இணைந்ததன் மூலம் அவருக்கு என்ன நடந்ததோ அவை எல்லாவற்றோடும் நாம் விசுவாசத்தின் மூலம் இணைந்ததன் மூலம் அவருக்குள்ள நாம் பிழைத்திருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்று லூக்கா 9:23 தொடர்ந்து கடைப்பிடித்து கலாத்தியர் 2:20 பிரகடனப்படுத்துகிறவனே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாயிருக்கிறான். துரதிர்ஷ்டவசமாக அநேகமான போதகர்களும் கிறிஸ்தவர்களும் மார்க் 16:16 ரோமர் 6:3-5 தண்ணீரில் ஞானஸ்நானத்தை பற்றியே அந்த வேத வாக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதென கருதி இந்த முக்கியமான ஆவிக்குரிய கருத்தை தவறாக விளங்கி அதனை துஷ்பிரயோகம் செய்து அதன் பலாபலன்களை பெற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். ஏனென்று சொன்னால் ரோமர் 8:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்படுகிறது எப்படி? கிறிஸ்துவோட இணைகிறதன் மூலம், கிறிஸ்துவோட முழுகிறதன் மூலம். அப்போ கிறிஸ்துவோட சரீர ரீதியாக இணைந்து அவர் செய்து முடித்த எல்லாவற்றிலும் நாம் இணைந்து அவர் தேவனுக்காக பிழைத்திருக்கிறது போல அவருக்குள்ள இருந்து நாமும் தேவனுக்காக பிழைத்திருக்கும் பொழுதுதான் ஆக்கினை தீர்ப்புக்கு தப்புவோம் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அநேகமான போதகர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த மார்க் 16:16 ரோமர் 6:3-5 சொல்லப்பட்ட ஞானஸ்நானம் என்ற சொற்றொடரை அது தண்ணீரில் ஞானஸ்நானத்தை பற்றித்தான் சொல்லப்படுகிறது என்று சொல்லி அதனுடைய தாற்பயத்தை அறியாமல், அதனுடைய முக்கியத்தை அறியாமல், அதனுடைய பிரதிபலன்கள் ஒன்றையும் அனுபவிக்காமல்
சீர்கேடான வாழ்க்கையை, சீர்கேடான கிறிஸ்தவ வாழ்க்கையை அநேகமான கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்கு, அப்போ முதலாவது அம்சம் என்ன, முதலாவது நிபந்தனை என்ன, ரோமர் 8:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து. அப்போ சரி, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். அடுத்து என்ன சொல்லப்பட்டு கிடக்கு, மாம்சத்தின்படி நடவாதபடி. அப்போ ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாயிருந்தும் அவன் மாம்சத்தின்படி நடவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். மாம்சத்தின்படி நடவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என வேத வாக்கியம் வலியுறுத்துகிறது. ரோமர் 8:1 வலியுறுத்துகிறது. அப்போ ஒரு விசுவாசி கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாயிருந்தும் மாம்சத்தின்படி நடந்தால், இதுதான் பிரச்சனை. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாக இருக்கிறதை பற்றி நாங்கள் விவரமாக பார்த்தோம். அடுத்ததாக அவன் செய்ய வேண்டியது என்ன, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாக இருந்தாலும் மாம்சத்தின்படி அவன் நடவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேணும். மாம்சத்தின்படி நடவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேணும். அவன் மாம்சத்தின்படி நடப்பானாயிருந்தால் அவனுக்கு ஆக்கின தீர்ப்பு உண்டு, என்று சொல்லி ரோமர் 8 வலியுறுத்துகிறது. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறதை பற்றியே அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக அவர்கள் இருக்க வழிகிட்ட பிறகு அவர்கள் அடுத்து செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான வேலை, ஆக்கின தீர்ப்புக்கு அவர்கள் தப்ப வேணுமா இருந்தால் மாம்சத்தின்படி நடவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேணும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கும் பொழுதுதான் மாம்சத்தினுடைய பயங்கரமான யுத்தத்தை ஒரு தனக்குள்ளுக்குள்ள ஒரு யுத்தம் நடக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது ஒன்றையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஒரு வற்புறுத்தல் தனக்குள்ள இருப்பதை கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனான பிறகுதான் ஒரு விசுவாசி அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு கிறிஸ்தவன் அவதானமாக இருந்து ஆக்கின தீர்ப்புக்கு அவன் தப்ப வேணுமா இருந்தால் மாம்சத்தின்படி நடவாதபடிக்கு அவன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ரோமர் 8 வலியுறுத்துகிறது மிக முக்கியமாக. அப்போ இப்படி இருக்க மாம்சத்தில் நடப்பது என்பதன் ஆவிக்கு, அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? மாம்சத்தில் நடப்பது என்பதன் ஆவிக்குரிய பொருளை சற்று விவரமாக இந்த நேரத்தில் பரிசீலனை செய்வது பொருத்தமாக இருக்கிறது. அப்போ மாம்சம் என்பதன் ஆவிக்குரிய பொருள் கவனமாக கேளுங்கள். அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு மாம்சம் என்றால் என்னென்று தெரியாது. அப்போ மாம்சம் என்பதன் ஆவிக்குரிய பொருள் தசபலத்தை அல்ல, சுயபலத்தை பற்றியே குறிப்பிடுகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், மாம்சம் என்பதன் ஆவிக்குரிய பொருள் தசபலத்தை அல்ல, சுயபலத்தையே குறிப்பிடுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவனுடைய ஆற்றல், அவனுடைய படிப்பு, அவனுடைய கெட்டித்தனம், அவனுடைய வல்லமை, அவனுடைய துணிவு, அவனுடைய மனோபலம், அவனுடைய தைரியம், அவனுடைய முயற்சி, அவனுடைய மத கிரியைகள்,
இப்படியானவைகளையே மாம்சம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சுருக்கமாக ஒருவன் தன்னுடைய சுயத்தினாலே தீர்மானித்து தன்னுடைய சுயபலத்தினாலே சேகரித்து கொண்ட சகல பலன்களையும் மாம்சம் என கூறுவதுண்டு. அப்போ சுருக்கமான வரைவிலக்கணம் என்னென்று சொன்னால், ஒருவன் தன்னுடைய சுயத்தினாலே தீர்மானித்து தன்னுடைய சுயபலத்தினாலே சேர்த்து கொண்ட சகல பலன்களையும் மாம்சம் என கூறுவதுண்டு. அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஆற்றல், படிப்பு, கட்டித்தனம், வல்லமை, துணிவு, மனோபலம், தைரியம், முயற்சி, மதம், இது எல்லாம் மனுஷன் தன்னுடைய சுயத்தினாலே தீர்மானித்து சுயபலத்தினால சேகரித்து கொண்டவைகள் தான் இந்த மாம்சம். இதை அவன் என்ன மாதிரி என்று சொன்னால், தனக்கு இதன் மூலம்தான் நான் இந்த பூமியில் வாழ முடியும் என்று சொல்லி தனக்குள்ள தீர்மானித்து இந்த மாதிரியான பலத்தை அவன் சேகரித்து கொண்டிருக்கான். தேவன் என்ன மாதிரி பார்க்குறார் என்றால், அது எல்லாம் மாம்சம் என்றே அவர் பார்க்குறார். அப்போ அவர் கிறிஸ்தவனுக்கு அவர் என்ன சொல்கிறார் உடனடியாக என்று சொன்னால், நீ என்னை அறியாததன் நிமித்தம், நான் நீ ஆவியில் மரித்து போயிருந்ததனால, கடவுளை அறியாதவனாக இருந்ததனால, கடவுள் என்னென்று உனக்கு தெரியாது. ஆனபடியினால உன்னுடைய பலத்தினால உன்னுடைய சுயத்தினால இதுகள் எல்லாத்தையும் நீ சேகரித்து வைத்திருக்கிறாய். ஆனால் அந்த பலத்தினால நீ எனக்கு முன்பாக வாழ முடியாது. அது நீ தேவனை அறியாதிருக்கையிலே அதை சேர்த்து வைத்தாய். இப்போ தேவனை அறிந்திருக்கிறபடியினால் இனிமேல் அந்த மாம்சத்தை நீ நாட வேண்டிய அவசரம் இல்லை. அந்த மாம்சத்தை நீ கைவிடு. மாம்சத்தின்படி நடவாமல் என்று திருப்பி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இதுகளை தவறு என்று சொல்கிறதுக்கு இல்லை. ஏனென்றால் மனுஷனுக்கு தேவனை அறியாமல் இருக்கிற நேரத்தில் தன்னுடைய சுயபலத்தினால் சேகரித்து கொண்டு அதன் மூலமாகத்தான் அவன் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து வந்தான். அதுகளை தவறு என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் மனித வீழ்ச்சியின் நிமித்தம், ஆதாமின் வீழ்ச்சி, அப்போ மனித வீழ்ச்சியின் நிமித்தம் மனுஷன் பலவீனமடைந்து போயிருக்கிறபடியினால், மரண சரீரத்தை உடையவனாக இருக்கிறபடியினால், மனுஷன் பலவீனமடைந்து போயிருக்கிறபடியினால், ரோமர் 6:19 இதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுயபலன்களின் உதவியால் தேவனுக்கேற்ற முறையில் ஒரு பொழுதும் வாழ முடியாது. அப்போ மனுஷ வீழ்ச்சியின் நிமித்தம் மனுஷன் பலவீனமடைந்து மனுஷன் மரண சரீரத்தை உடையவனாக இருக்கிறபடியினாலும், பலவீனமடைந்து போய் இருக்கிறபடியினாலும், இந்த சுயபலத்தினால தேவனுக்கேற்ற முறையில் ஒரு பொழுதும் வாழ முடியாது. அருமையான உதாரணம் ஆதாமினுடைய அத்தியில. அவன் வீழ்ந்து போன உடனேயே தன்னுடைய சுயத்தினால சேகரித்து கொண்ட அத்தியில, அந்த அத்தியிலையினால் ஒரு உடையை தயார் செய்து அவன் போட்டிருந்தான். ஆனால் ஆண்டவரோ உடனடியாக அதனை அந்த அத்தியிலேயே அவனிலே இருந்து கழற்றி போட்டு அவர் மீட்பின் திட்டத்தை பிரதிபலிக்கிற மிருகத்தோட அவனுக்கு அணிவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி விவரமாக பார்ப்போம். அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465
1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.